திராவிட முன்னேற்ற கழகம் அதிரடி மாற்றங்களுக்கு ரெடியாகி கொண்டிருக்கிறது. ஓரிரு நாட்களுக்கு முன்பு முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின், அவருடைய மகன் இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின், மாப்பிள்ளை சபரீசன் உள்ளிட்டோரோடு அண்டை மாநிலமான கர்நாடகாவில் மைசூரிலே சென்று ஓய்வெடுத்து வந்தார். அந்த ஓய்வின் போது சில முக்கியமான விஷயங்கள் விவாதிக்கப்பட்டன என்றெல்லாம் சொல்கிறார்கள். இந்த நிலையில் அறிவாலய வட்டாரத்தில் இப்போது சொல்லப்படும் முக்கியமான தகவல் என்னவென்றால், திமுகவின் பொதுச் செயலாளர் என்ற அந்த உயர்ந்த இடத்துக்கு இப்போது கட்சியின் துணை பொதுச் செயலாளர் என்ற பதவியில் இருக்கக்கூடிய ராசா நியமிக்கப்பட இருக்கிறார் என்பதுதான். நியமிக்கப்பட இருக்கிறார் என்பதை விட அவர் தேர்வு செய்யப்பட இருக்கிறார். ராசா திமுகவின் பொதுச் செயலாளராக விரைவில் தேர்வு செய்யப்பட இருக்கிறார் என்பதுதான் அறிவாலய வட்டாரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய முக்கியமான அப்டேட். 2020ஆம் ஆண்டு இப்போதைய பொதுச் செயலாளர் திரு துரைமுருகன் அந்த பதவிக்கு வந்தார். இந்த நிலையில் இப்போது இந்த 2026 தேர்தல் முடிவுக்கு பிறகு ஜெனரேஷன் கேப்ல திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது. மிகப்பெரிய ஒரு கேப் இருக்கு. இந்த ஜெனரேஷனோட அவங்களோட அந்த ரெப்ரசன்டேஷனை டிஎம்கே இன்னும் ஒத்துக்கவே இல்லை என்ற ஒரு விமர்சனம் இருக்கிறது. அது மட்டுமல்ல, இப்போ விஜய் அவர்களுடைய ஆட்சி அமைந்த பிறகு திமுக தலித் விரோத கட்சி என்ற முத்திரையும் திமுகவுடைய எதிர்கட்சிகளால் சுமத்தப்பட்டு வருகிறது. விஜய் அவர்களுடைய ஆட்சி ஒரு ப்ரோ தலித் ஆட்சி என்ற ஒரு பார்வையும், இன்னும் சொல்ல போனால் விசிக திமுக கூட்டணியில் இருந்து வெளியேறி இந்த ஆட்சியில் பங்கேற்று அமைச்சராகவும் ஆகிவிட்ட நிலையில் இப்போது இந்த முத்திரை குத்தப்படுகிறது டிஎம்கே மீது. இன்னும் சொல்ல போனால் ஓரிரு வாரங்களுக்கு முன்பு இந்த கூட்டணி கட்சிகள் வெளியேறியது குறித்து ராசா ஒரு விமர்சனம் செய்திருந்தார். அதான் ரொம்ப மிக பரபரப்பாக பேசப்பட்டது. குறிப்பாக விடுதலை சிறுத்தைகளையும் முஸ்லீம் லீக்கையும் இதுதான் அவர் அந்த விமர்சனத்தை எழுப்பியிருந்தார். ஒரு தலித் கட்சியை எதிர்ப்பதற்கு நீங்கள் தலித்தை பயன்படுத்துகிறீர்களா என்ற விமர்சனங்கள் எல்லாம் வந்தன. இப்படிப்பட்ட இந்த நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூட்டணியை விட்டு போய்விட்டது. விஜய் ஆட்சி ஒரு ப்ரோ தலித் ஆட்சி என்ற ஒரு பெயர் அதற்கு வந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் திமுக அதனுடைய தலித் ஓட் பேங்கை தக்க வைக்கணும். இன்னொரு பக்கம் அந்த சமூக நீதி என்ற வார்த்தைக்கு நாங்கள் தான் உயிர் கொடுக்கிறோம் என்பதையும் நிரூபிக்க வேண்டும். இப்படிப்பட்ட நிலையில் ரொம்ப ஆக்டிவான ஆளாக இப்ப இருக்கிற ராசாவை ஏன் பொதுச் செயலாளர் பதவியில் அமர வைக்க கூடாது என்பதுதான் அறிவாலய வட்டாரத்தில் கிட்டத்தட்ட இந்த ஆலோசனை நடத்தி முடிக்கப்பட்டு விட்டது.